What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். புது புது செட்டப். செட்டப் இன்னும் ஃபுல்லா முடியல, முடிஞ்சோனே பாரு. ஃபுல்லா முடியும்னா என்ன பண்ணுவீங்க? அது சர்ப்ரைஸ் அது சர்ப்ரைஸ். இது ஆக்சுவலா ட்ரையல். ஓகே, பார்ப்போம் இது எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு செட் ஆகுது, நல்லா இருக்கு இது பார்க்கறதுக்குன்னா இதுலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா. அண்ட் இன்னைக்கு வந்து புது செட்டப்பில் புது ஒரு சேனல்லேருந்து, இது வரைக்கும் புது சேனல் மீன்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். மாண்டி ஷோ தானே அது? மாண்டி ஷோ. ஆக்சுவலி எனக்கு அதில் வந்து வசூல் ராஜா MBBSோட சிங்ஹலா அப்படின்னா இது ஸ்ரீலங்கா வெர்ஷன் நினைக்கிறேன். தெரியல, அது ஏதோ ஒரு வெர்ஷன்ல ஏதோ ஒரு இதுல பண்ணிருக்காங்க. அது எப்படி ரீமேக் பண்றன்ற பேர்ல கொதறி அடிச்சிருக்கான்றத பண்ணியிருக்காரு அவரு. எடிட் பார்ப்போம். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலி இது. அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு காமெடி எல்லாமே இருக்கும். அந்த எனக்கு இதுலயும் கமல் கே சம்மதத்துல வர கமல் சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போவோம், பார்ப்போம். இல்லையா? அழகா இருப்பார்ல, இந்த யாரு? கமல் சூப்பரா இருக்கார்ல கமலு. உனக்கு ஜமாயு ஆக்சுவலா இப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. இது கமல் சார் படத்துல வர வில்லன் கெட்டப்ல சைடுல வர ஒரு மாதிரி வில்லன் கெட்டப்லாம் இல்ல, அவர் கமல் சார் கூட வர அடியாள் மாதிரி இருக்கு. அதான் சைடு ஆள் மாதிரி இருக்கு. ஹலோ டியர் மார்டிஸ். ஹிந்தில முன்னா பாய் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம தமிழ்ல வசூல் ராஜா MBBS அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணோம். நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் அதுல நடிச்சிருப்பாரு. நானும் எங்க ஊர்ல பெரிய புடிங்கி தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்கன் சூப்பர் ஸ்டார் ஒன் ஷாட் ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நாம இன்னைக்கு ரோஸ் பண்ண போறோம். அந்த படத்தோட பேரு டாக்டர் நவரியன். நாம அந்த படத்தை ரோஸ் பண்ண போறோமா இல்ல அந்த படம் நம்மள ரோஸ் பண்ண போதா அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பாப்போம். டியர் மார்டிஸ், நான் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நம்ம உலக நாயகன் கமலஹாசனே வசூல் ராஜா MBBS டைட்டில் கார்டுல எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இல்லாம வெறும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு தாங்க டைட்டில் கார்டே போடுறாரு. ஆனா உள்ளூர்காரனே இந்த ஆளு சூப்பர் ஸ்டார்னு ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஆளு கொடுக்குற அலப்பறை எல்லாம் பாருங்க. அது நம்ம சூப்பர் ஸ்டார்க்கு தான் ஆட்டி போட்ட மாதிரி இருக்கு. மங்கூஸ் மண்டைகளா, சொந்தமா ஒரு டைட்டில் கடை உருவாக்க துப்பு இல்லாம எங்க ஊர் சூப்பர் ஸ்டார் சேர்ந்து ஒரு டைட்டில் கடை வாங்கி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. யாரா நீங்கெல்லாம்? என்ன பறக்கானது? சரி, எனக்கு அது போய் தொலைது விடுங்க. இந்த வசூல் ராஜா MBBS படத்துல நம்ம கமல்ஹாசன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்றவர வருவாப்ல. நம்ம உலகநாயகன் கமல் சாருக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கு நம்ம உலகநாயகன் யார்ட்டெல்லாம் வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாரோ அந்த ஆளை அடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. அப்படியே இந்த ஸ்ரீலங்கன் வெர்ஷன் வசூல் ராஜாக்கு வந்தீங்கன்னா பெரிய பெரிய கேங் எல்லாம் வச்சு வசூல் பண்றதுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால ரெண்டு பேர் மட்டும் போய் இவனுங்க யார்கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ மாறு வேஷத்துல போய் வசூல் பட்டு வருவாங்க. அதாவது ஓபனிங் சீன்ல நம்ம ஒன் ஷாட் ஒரு ரிக்ஷா ஓட்டுநரா வராரு. நம்ம தமிழ் வெர்ஷன் வசூல் ராஜா MBBSல கமலஹாசனுடைய கேங் லீடரா நம்ம பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஸ்ரீலங்கன் வெர்ஷன்ல இவர் தான் பிரபு. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா. பிரபு சாரோட ரோல் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா மாறு வேஷம் போட்டுட்டு இந்த மொட்டையன்ட்ட வசூல் பண்ண போறாங்க. என்னடா அது தீபாவளி வெடி வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் வருது? பாஸ் லோ பட்ஜெட் பாஸ். ஏண்டா பட்ஜெட் பிலிம்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல கூடயாடா உங்க பட்ஜெட் எஃபெக்ட காமிப்பீங்க? என்னடா சவுண்ட் அது? பியூ பியூன்னு. என்ன இதெல்லாம் நமக்கு தான் வரல. அதெல்லாம் விடுங்க மக்களே. இவனுக்கு வசூல் ராஜா கேங்னு ஒரு கேங்க காமிக்கிறாங்க பாருங்க.
அவனுங்களே பஞ்சத்துல அடிபட்டவங்க மாதிரிதான் இருக்காங்க. என்னடே அவங்ககிட்ட சட்டை பேண்ட் வாங்கி போடக்கூடிய காசு இல்ல. என்னடா இதெல்லாம் அம்மனை கட்டி அடிக்க வச்சிருக்கீங்க ரவுடிஸ. நம்ம உள்ளூர் படத்துல ரீமேக்ங்கிற பேர்ல அசிங்கப்படுத்துறதே இந்த ஆளுங்களுக்கு வேலையா போச்சு. நம்ம வசூல் ராஜா கமலஹாசன் அவங்க அப்பா அம்மாட்ட தான் ஒரு டாக்டர்னு சொல்லி நடிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போட்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு மட்டும்தான் டாக்டர் கிட்ட போட தெரியுமா மிஸ்டர் கமலஹாசன்? எங்க ஆளு போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். கமலஹாசன் அந்த சீன்ல காமெடியான ஒரு காஸ்டியூம போட்டிருப்பாரு. ஆனா நாங்க அப்படி இல்ல, நடிப்பு வராது, ஏன்னா நடிக்க தெரியாது. அதே மாதிரி நம்ம தமிழ் வருஷன் வசூல் ராஜா படத்துல நம்ம பிரகாஷ் ராஜ் ஒரு காமெடியான சிரிப்பு சிரிச்சிருப்பாரு தெரியுமா? ஸ்ரீலங்கன் வருஷன்ல ஸ்ரீலங்கன் பிரகாஷ் ராஜை தவிர மத்தவங்க எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை பாப்போம், இந்த காலேஜ்ல வேலை பார்க்கல. நம்ம தமிழ் வருஷன்ல ஸ்னேகாவோட பேர் எப்படி பாப்புன்னு வச்சிருப்பாங்களோ, நம்ம ஸ்ரீலங்கன் வருஷன்ல ஸ்னேகாவோட பேரு பிங்கி. பிங்கி பிங்கி. இந்த டாமி பிங்கி எல்லாம் நம்ம ஊர்ல நாய்களுக்கு தான் சார் வைப்பாங்க. நீங்க ஏன் சார் உங்க பொண்ணுக்கு இந்த பேரு வச்சீங்க? வசூல் ராஜா MBBSல கமலஹாசனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது போட்டிருந்த கெட்டப் இந்த கெட்டப். அப்படியே இந்த ஸ்ரீலங்கன் வருஷனுக்கு வந்துக்கிட்டா இந்த சின்ன வயசுல நம்ம அம்மாக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா வலிச்சு சீவி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க தெரியுமா? அந்த கெட்டப்ல அப்படியே ஒரு ஐடென்டி கார்டை மாட்டி விட்டு ஸ்கூல் பெஞ்சில பின்னாடி உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்க, அரியர் வச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பான் அந்த ஆளு. நம்ம வசூல் ராஜா கமலஹாசன் MBBS காலேஜ்ல அட்மிஷன் வாங்க அவரோட கேங்கோட ஹாஸ்பிடலுக்கு போவாப்ல. அது ஒரு காமெடி கலந்த ஒரு மாஸ் சீன் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ஸ்ரீலங்கன் வசூல் ராஜாக்கு வந்தீங்கன்னா இந்த ஜூல இருக்கக்கூடிய மிருகங்களா ஒண்ணு சேர்ந்து பரேட் பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு சீன். அவரை பார்த்தாலே ஹீரோன்னு ஒத்துக்க முடியல என்னால. அந்த இது பிரபு சார் மேனேஜர் அந்த கேங்ல இருக்கக்கூடிய மூஞ்சிங்க எல்லாம் பாத்தீங்களா? அதுலயும் இங்க நிக்கிறான் பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் பனியனை போட்டுக்கிட்டு. இவங்க எல்லாம் ரவுடிஸா. இவனுங்க தான் இவங்க அண்ணனுக்கு MBBS சீட் வாங்கி கொடுக்க போறாங்களாம். ஏண்டா ரோட்டோரத்துல பெட்ஷீட் டிக்கிற மாதிரி இருந்துட்டு உங்க அண்ணனுக்கு MBBS சீட் கேக்குதாரா? யோ ஒன் ஷாட் ஒன்னு சொல்றதுக்கு இல்லையா? சொல்றேன், அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். எல்லா ஸ்ரீலங்கன் படத்திலும் இதே மாதிரி காதலன் படம் ரகுவரன் விஜயம் தான் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? டியர் மார்டிஸ், இவனுங்க இதே மாதிரிதான் நம்ம தமிழ்ல ஹிட்டான தூள் படத்தை ரீமேக் பண்ணானுங்க. அதுலயும் இந்த ஒன் ஷாட் அந்த படத்துல வர தூள் பசுபதிக்கு காதலன் படம் ரகுவரன் விஜயமா போட்டிருப்பானுங்க. என்ன ஆக மொத்தத்துல எல்லா படத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தெரியுறீங்க, சொந்தமா எதையும் பண்றது இல்ல. இந்த பிரபு கேரக்டர்ல வரவரை பாருங்க, நல்லா பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே இருக்கா இல்லையா? உனக்கு தெரியாதா? கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அப்ப தெரியும். ஆனா இத வசூல் ராஜா ஸ்பூஃப்னு கூட சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப கேவலமா. நம்ம வசூல் ராஜா கமலஹாசன் MBBS சீட்டு வாங்கணும்னு மாசா ஒரு சாங் வருமோனோ. இப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்க இவனுங்க அவனுங்க ஊர்ல ஏதோ ஒரு ட்ரைபல் டான்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா பாட்டு இதெல்லாம்? வாயில வச்சிருக்க பான் பாராக்க துப்பிட்டாச்சு பாடக்கூடாது. என்னடா உளறி கொட்டி வச்சிருக்கீங்க? இது ஒரு டியூனாடா? எப்படி வராப்பது? போகிட்டு போத பேசுறீங்களா? என்னது இதெல்லாம்? இதெல்லாம் எப்படி அவங்க ஊர்ல பாக்குறாங்க தியேட்டர்ல? ஏதாச்சும் நல்ல கோரியோகிராஃபர் போட்டு ஏதாச்சும் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தா நடக்கிறானுங்க, பேசுறானுங்க, கொண்டாடுறானுங்க. ஸ்ரீலங்கன் சேர்கர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எவ்வளவு ஆடதான் மாட்டான். இத ஒரு சாங்னு வேற எடுத்து வச்சிருக்காங்க. எங்க ஊரு பாலையாவே ஆட தெரியலனா 4 ஸ்டெப் நறுக்கு போடுவாங்க. என்னடா பண்றீங்க? பாலைய படம்
எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார். நம்ம தமிழ் மூவில ராகிங் பண்ற ஒரு சீன் வரும்ல, அந்த சீன்ல கூட நம்ம கமலஹாசன் கலக்கோ கலக்கு கலக்கி இருப்பாரு. முன்னாடில இருந்து அப்பையில இருந்து கையை காட்டிட்டு இருக்காரு. மாசா இருக்கும். அந்த சீனை நாங்க ஸ்பூஃப் பண்றோம் பார் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு குட்டிகளா ஒரு சேட்டையை ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த மியூசிக் நீங்க விடுற மாதிரி இல்ல. இருக்கட்டும் மேற்கொண்டு பாப்போம். அது சிஜி தான பின்னாடி கிரீன் மேட் அப்படியே போட்டுருக்காங்க. மாமா டாக்டர் நிர்வாண் சேனாநாயக் ஆல்ரெடி நிர்வாணமா தான் இருக்கு. பண்ணு இந்த ஒரு சீனுக்காக வேணுட்டே பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். டார்சான் பார்ட் 3 ஆடா இருக்கறாங்க. என்னடா போஸ் இதெல்லாம்? ஒன்னு சொல்ற மாதிரி கலாய்க்க கூட லாய்க்கலாத ஒரு படம்டா இது. அட படுவாபி பயல முதல்லயே சொல்லினா இப்படியே போயிரப்படா நானு. கரெக்ட். கை நடுக்கமா அது எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. இப்படி எடுத்து இப்படி வைக்கிறப்ப அந்த கையை ஆடுறது, மயக்க வருது. அது வேற ஒண்ணும் இல்ல, பிபி மாத்திர போடல. என்ன பிரகாஷ் ராஜ் பக்கத்துல இருக்காரு. இந்த வசூல் ராஜா ஸ்ரீலங்கன் வெர்ஷன்ல இந்த ஹாஸ்பிட்டல் சாங்க எப்படி எல்லாம் கழிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பாட்டெல்லாம் என்னோட ஃபேவரட். அழகா இருப்பாரு. சமஹர தருண தருணி அண்டரவதிலா அசரன மேனி அண்ட வினஸ் கங்கலா. எங்க ஊர் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இப்படிதான்டா பாடிட்டு இருப்பாங்க. ஓகே தட் இஸ் ட்ரூ. ராக் ஐயோ பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு தெரியாம அந்த வீடியோ பாக்குறேன். ඒක තමයි නවරයන්ගේ challenge එක. நல்லா ஒரு 4 விட்டு கொடுங்க. මායික් හැප්පිලා බලපන් බුවා. பல்பம் புவா சாப்பாடா? சாப்பாடு தான் கேக்குறாரு. பால்வாடி பயமா இருந்துட்டு பஞ்ச் டயலாக பேசுற நீ பக்கி. ஏன் இப்படி மார்லயும் வயித்துல அடிச்சுக்கிற? ඒක තමයි නවරයන්ගේ challenge එක. ரொம்ப அடிக்காதீங்க ப்ரோ. போறீங்க ரவுடிஸ காட்றியா? இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தான்டா ரவுடி. நம்ம எம்பிபிஎஸ் கமலஹாசனை காலேஜ்ல இருந்து வெளில துரத்த நம்ம பிரகாஷ் ராஜ். இது உன்னோட டிஸ்மிஸ் ஆர்டர். உன் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போ. அப்ப நம்ம கமல் சார் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. செம்ம யதார்த்தமா இருக்கும். நினைச்சீங்களா யாராவது வேணும்னு செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். அதே சீனை இந்த ஸ்ரீலங்கன் ஒன் ஷாட் குதறி வச்சிருப்பான் பாருங்க. அஸ்வீமே லிபிய என்ன டேய் அந்த ஆள் என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஜாக்கெட்ல சொறி வச்சிருக்க லெட்டர் லொக்க லொக்கගේ නවදාලා ලොකස්ලෑන්ඩ් லொக்க லொக்க ஏண்டா ஒக்காளி இவன் பேசுறதெல்லாம் ஒரு பஞ்சு. இது ஒரு மாஸ் சீன் வேற. நாசமா போவீங்கடா. அவன் இன்னும் திருந்தலமாமா. நம்மள இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லி கமல் என்ன பண்ணுவாருன்னா பாட்லால தலைய உடைச்சுப்பாரு, கைய உடைச்சுப்பாரு. எனக்கு அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சீனை இங்கேயும் எடுத்து வச்சிருக்காங்க. என்னது ஆசிடுங்க. நல்லா இடிச்சுக்க சொல்லுங்க. நாங்க தான் இடிச்சுக்கிற அந்த படம். ரொம்ப நேரம் நல்லா என்ன டேய் இவன் இப்ப என்ன சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கட்டு போட்டு அது என்னடா அது நெக்ல பேண்டேஜ் எல்லாம் லூசு பசங்களா. அதாவது காப்பி அடிக்கலாம். ஆனா அதுவும் பொருந்துற மாதிரி தான் அடிக்கணும். சுத்தரமா கண்ட கர்மாதத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம மூணாவதா ஒரு சாக இதுல ஒரே ஆறுதல் ஒரே நீட்டா இருக்கிற விஷயம் பார்த்தா ஹீரோயின் பிங்கி பாக்குற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறத பாப்போம். 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுன்னு சொல்லி ஒரு சாங் வருமோனோ. என்ன நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க தெரியலையே. இந்த 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு அப்படிங்கிற சாக இவனுங்க பக்கவாதம் வந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஏண்டா டேய் இவனுக்கு ஆட தெரியல, நடக்க மட்டும் தான் தெரியும். இல்ல அது ஹீரோயின் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயின் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடுறவங்க மாதிரி இல்ல. ஹீரோயின் சீரியஸா துரத்திட்டு வர மாதிரியே இருக்கு. வில்லன் குரூப்ஸ் மாதிரி இருக்காங்க, துரத்திட்டு வரவங்க மாதிரி இருக்காங்க. எதுக்குடா இந்த மாதிரி ஒரு சாங் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? அந்த ஆள் என்ன ஆடி கிழிச்சிரவா போறான்? நம்பரவே மாட்டேங்கிறாரு.
ஆக்சுவலா இந்த சாங் ஃபுல்லா இந்த ஒன் ஷாட் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பாப்ல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற ஏரி குளங்கள்ல போட் ஓட்டும், அங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் வெஹிக்கல் எடுத்து சுத்தி பார்ப்போம், ஃபயர் கேம்ப் எல்லாம் ஏத்தி வச்சு வைப் பண்ணுவோம். அதெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு சாங்கா எடுத்து வச்சிருக்காடுங்க. ஆக்சுவலா இவங்க ஷூட்டிங்க்கெல்லாம் போலாங்க, டூருக்கு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ நம்ம ஷூட்டிங்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. கல்ச்சால போ எல்லாரும் என்னைய அடிச்சிருக்க. நான் வசூல் ராஜா MBBS படம் எடுக்க தான் வந்தேன். ஆனா வர்க்கலா டூர்ல ஃபுல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதனால எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. மரியாதை கிட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா கேக்குற மயிராண்டி போடாங்க. சும்மாடா, அவர் சூப்பர் ஸ்டார், அவங்க எல்லாரையும் விட்டு போறங்க. இப்படி கிளைமாக்ஸ் கண்ணீர் வராது. தமிழ்ல எமோஷனலான ஒரு கிளைமாக்ஸ இவனுங்க மோஷன் வர மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பாக்யா பிங்கி பிங்கி பிங்கியா? ஓ, நீதான் அந்த பிங்கியா? பின்ன என்ன மங்கியா? வா, கிளைமாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியும் முடிஞ்சிருச்சு. அவரோட படங்கள் போல. அதனால ஏன் பண்ணி எடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த வசூல் ராஜா MBBS அவனுங்க ஊர்லயே சரியா வசூல் பண்ணிருக்காது. இருந்தாலும் அவங்க மன தைரியத்தை பாராட்டி நம்ம யூடியூப் சேனல்லையாச்சும் 100 நாள் ஓட்டுவோம் அப்படிதான் சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் மூவியா நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த மூவி நேம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த ரோஸ்ட்ல சந்திப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா இருக்கு, நம்மளுக்கு பாக்குறதுக்கு அருமை. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் நான் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஃபன், இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் எதிர்பார்த்தேன் நம்ம ஸ்டைல்ல. வந்து ஐ திங்க் இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருக்காருன்னு நான் பார்க்கல. பட் எனக்கு புதுசா இருந்துச்சு அந்த டைலாக்லாம் இவரா ரெடி பண்ணி அந்த போட்டது. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அந்த கலா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அதுதான் சொன்னாரு, இது கலாய்க்க கூட மனசு வர மாட்டேங்குது. அவங்களே வந்து படம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவரோடது இது கூட போட்டிருக்காரு இவரு, காஞ்சனா ரோஸ்ட் கூட. ஆக்சுவலி அதுதான் பண்ணலான்னு இருந்தோம். குறுக்க வந்தேனே சரி என்னடா வசூல்ராஜா பிடிச்ச படத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. சத்தியமான மனசு வலிக்குதுங்க அந்த படம் பார்த்து. எனக்கு மனசு வலிக்குது அந்த படம் பார்த்து, வசூல்ராஜா ஸ்ரீலங்கன் வெர்ஷன் பார்த்து. ஓகே, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.